Hi, good morning guys. I am Sendil New Star. டுடே பாருங்கள் லாங் டைம் குக்கிங் வீடியோ போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டைம் இல்லை எனக்கு. பாருங்கள் இன்றைக்கி சாம்பார் தான் வைக்கிறேன். இதில் என்னென்னா பூசணிக்காய் பிஞ்சியும் கேரட் போட்டு தான் சாம்பார் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதை தாளிச்சிக்கலாம் இல்லையா, அதுவும் நல்லா தான் இருக்குது டேஸ்ட். இங்கே பாருங்கள் ரைஸ் வெந்துருச்சு. இதை இப்போ வடிக்கணும். ஒரு கையிலே எடுத்து வடிப்பேன், அதுக்கும் ஒரு டேலண்ட் வேணும். ஏன்னா தண்ணி தானே இது பண்ண போகிறோம். இதை பாருங்கள், ஒரு கையில் வடிக்கிறேன்னா பாருங்கள், இது பாசுமதி ரைஸ்ன்றதுனால அவ்வளோ சாதாரணமாக கீழே கொட்டாது ஃப்ரெண்ட்ஸ். சாதம் வலையும் இருக்கும், உள்ளே இருக்குது பாருங்கள். ஒரு கையில் வடிக்கிறேன்னா அவ்வளோதான், ஃபினிஷ். பாருங்கள். இது ரெண்டு கை யூஸ் பண்ண முடியாது இல்லை. சாம்பார் பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துன்னு இருக்குது. காய் எல்லாமே கூட போட்டு வேக வச்சிட்டேன். ஒரு 40 மினிட்ஸ் நல்லா வெந்ததுன்னா வச்சிங்களா, இது அப்படியே புளி ஊற்றாம தான் இன்றைக்கி இந்த சாம்பார். அப்படியே சாப்பிட்டு தான் பார்க்கலாமே, ஏன்னா கொஞ்சம் கோல்ட் ஆகிடுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்கிற சத்தம் கேட்குதுங்களா. அதுக்கப்புறம் பாப்பா என்ன சவுண்ட் வருது கொதிக்கிறது. அது உள்ளே 2 எக்கு போட்டிருக்கேன். டெய்லி ஒரு எக்கு சாப்பிட்லாம், 2 எக்கு சாப்பிட்லாம், அதிகமாக சாப்பிடக்கூடாது இல்லை எக்கு. அதனால் இன்றைக்கி ஒரு எக்கு தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இன்னொரு 10 நிமிஷம் நல்லா பருப்பு நெல் வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்ததுனாக்கா அப்படியே தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடும் பாருங்கள் தண்ணி வடிஞ்சிருக்குதுல்ல. நான் நம்ம வடித்து சாப்பிட்ற குக்கர் சாப்பாட்டை விட வடித்து சாப்பிட்றது பெஸ்ட்டு. நான் அப்பப்போ டைமிங் சூடாக தான் சாப்பிடுவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்குதுங்களா. தக்காளி தோல் எடுக்கல, அப்படியே போட்டிருக்கேன், அப்புறமா தோல் எடுத்துக்கலாம். பருப்பு இது கடையெல்லாம் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அது நல்லா வேக வச்சாலே அதுக்கப்புறம் கரண்டி போட்டு பண்ணால் அது மாதிரி நல்லா கடைஞ்ச மாதிரி ஆகிடும். அந்த பிளெயின் சாம்பார் சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்காக சரி பரவாயில்ல கூட ஒரு கேரட் போடலாம், ஒரு பூசணி பிஞ்சு போடலான்னு போட்டேன். பம்கினுடைய பிஞ்சு தான் அது. அதை விரும்பி சாப்பிட்றாங்க எல்லாரும். நல்லா கொதிக்குதுங்களா. இங்கே சாப்பாடில் தண்ணி வடிஞ்சிடுச்சு பாருங்கள். பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது பாருங்கள், தெரியுதா. சாம்பார் வெந்துடுச்சு. இதை தாளி போட்டு அப்படியே சாப்பிட்டாலே போதும், பருப்பு கடையவே தேவையில்லை, அதே கடைஞ்ச மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக சாப்பிட வேண்டியது. அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம நினைக்கிற மாதிரி சாப்பிட்லாம் முடியும்னா இந்தியாவில் சாப்பிட்லாம் நம்ம வீட்டில்.
இங்கேயும் நல்லா தான் சமைச்சு சாப்பிடுவோம், பட் டைம் இருக்க மாட்டேங்குது. ஃபீவரே இல்லாமல் இருந்தேன் இவ்வளோ நாள். 2 நாளாக ஃபீவர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபீவர் இருந்தது, கோல்டு, காஃபு. இன்றைக்கி தான் ஒரு மாதிரியாக இருக்குது. நல்லா இருக்குது இன்றைக்கி. பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பயங்கர சவுண்டு. சாம்பார் கொதிக்குது பாருங்கள்.